100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளத்தை விடுவிக்க மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு ஏன் மனமில்லை என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பணமில்லையா அல்லது மனமில்லையா என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என்றும் பாஜக அரசை நோக்கி தனது கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இரத்த ஓட்டமாக வளர்த்தெடுக்கப்பட்ட திட்டம் 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டத்தை ஒழிக்க பாரதிய ஜனதா கட்சி அரசு முயற்சி செய்வதாக குற்றஞ்சாட்டியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பாஜக அரசு முயற்சி செய்கிறது என்று முதலமைச்சர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். வேறு என்னென்ன குற்றச்சாட்டுகளை இதில் முன்வைத்திருக்கிறார்? குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வந்தது. தற்பொழுதும் அந்த திட்டம் இருந்தாலும் அதற்கான நிதி முறையாக வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை கண்டித்துதான் திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா மற்றும் ஒன்றிய அளவில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த பதிவினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய, இரத்த ஓட்டமாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டும் வேலையினை பாஜக அரசு மேற்கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். கார்ப்பரேட்டுகள் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய கையெழுத்து இடக்கூடிய இந்த அரசு மக்களுக்கு, வெயிலில் உழைக்கக்கூடிய மக்களுக்கான இந்த சம்பளத்துக்கு வழங்கக்கூடிய நிதியை, பணத்தை வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு என்பது குறிப்பாக கிராமப்புற மக்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் தொழிலாளர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய வேளையில் இந்த திட்டத்திற்கான நிதி வழங்கப்படவில்லை என்பதை கண்டித்துதான் திமுக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. இந்த வேளையில் தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய ட்ரிக் பார்க்கும் பட்சத்தில் இந்த போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்றும் திமுக அழைப்பு விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.